ரிவைசிங் பார்த்துட்டாங்க படம், சென்சார் ஒன்றும் கையில் கொடுக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்கல. உதயசூரியனை காட்டுற மாதிரி எம்ஜிஆர் நடிப்பாரு, அப்புறம் அந்த ட்ரெஸ் கோட்ல வந்து அந்த மாதிரி கருப்பு சிவப்பு வெள்ளை இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீகோடிங்கான ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஃபைனல் வெர்ஷன் வந்து கொடுத்தாங்க, அங்க இருந்து தான் லீக் ஆயிருக்குன்றாங்க. ஃபுல் பிக்சருமே வந்து சென்சார் போறதுக்கு முன்னாடி சூப்பர் குட்டா இருக்கட்டும், ஏவிஎம்மா இருக்கட்டும், லட்சுமி மேக்கர்ஸா இருக்கட்டும், பெரிய லிஸ்டே இருக்கு. யாருமே படம் பண்றது. அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வந்து சினிமா, தமிழ் சினிமா வந்து. வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்ம கூட சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேசுறதுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் இருக்காரு. அவரு வணக்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்ப ஜனநாயகன் அப்படின்னு பேர் எடுத்துட்டாலே அதுல வந்து நிறைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஒண்ணு மாத்தி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இப்ப சமீபத்துல குறிப்பிட்டது என்னன்னா, ஜனநாயகம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. அது உண்மையா? இல்ல, முதல்ல ஜனநாயகன் படம் வந்து அவங்க சென்சார்லயே வாங்கிருக்கலாம். அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, அப்புறம் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் போறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, அப்புறம் திருப்பி அங்கிருந்து ஹை கோர்ட்டுக்கு வருது, அப்புறம் ரிவைசிங் போகுது. இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் படம் சென்சார் ஆகல. ரிவைசிங் வந்து பாம்பே அமைச்சிருக்கிறாங்க. பாம்பேல வந்து படம் பார்த்துட்டாங்க, ஆனால் சர்டிபிகேட் ஒன்றும் கையில கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச நேரம் அந்த ரிசல்ட்டுக்கு பிறகுதான் அந்த படத்துக்கான சர்டிபிகேட் அவங்க கையில கிடைக்கும். அதுக்கு பிறகுதான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் தேதினா உங்களுக்கு அதுக்கு தாண்டி நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10th படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள எப்படியா ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா படம் வந்து நம்ம பாக்குறோம், பைரேசியா லீக் ஆயிடுச்சு. லீக்னு சொல்ல முடியாது, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா லீக்னா ஒரு சின்ன சின்ன பிட்ஸ் வரும். பார்த்தா ஃபுல் படமே வந்துருச்சு. இன்னைக்கு கூட ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே இந்த டெக்னிக்கல் டீம்ல இருந்த ஆட்கள் அப்படிங்கிறாங்க. படத்தோட டெக்னிக்கல் டீம்ல இருந்த ஆட்கள் 3 பேர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் படம் ஒன்றும் சென்சார் சர்டிபிகேட் வரல. ரிவைசிங் பார்த்துட்டாங்க படம், சென்சார் ஒன்றும் கையில கொடுக்கல, சர்டிபிகேட் கொடுக்கல. அது வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். நியாயமாக ரிசல்ட்டுக்கு பிறகுதான் படம் ரிலீஸ் ஆகும். ஓகே. இல்ல பரவாயில்ல சொல்லிப்பட்டுட்டு வருது என்னன்னா, இது வந்து ஒரு காசிப்பா ரூமரா ஒப்பீனியனான்னு தெரியல, படக்குழுவே வந்து இதை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அந்த நடிகர் சைட்ல இருந்தே ரிலீஸ் பண்ணிருப்பாருன்ற ஒரு தாட் இருக்கு அப்படின்றது மக்கள் பரவாயில்ல பேசிக்கிறாங்க. இப்ப அதை மறைக்கிறதுக்காக ஒரு 3 பேரை கைது பண்ற மாதிரி பண்றது அப்படின்றதெல்லாம் பரவாயில்ல பேசுறாங்க. உங்க ஒப்பீனியன்? இல்ல, முதல்ல இந்த படம் வந்து படக்குழுல இருந்தா லீக் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படத்தை வந்து விட்டுவிட்டாதான் அவங்க வந்து படத்தினுடைய மத்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டிஐ போகுதுன்னா ஃபுல் பிக்சரும் டிஐ போகுது. ஒரு 5 சீன் போகும். அது சீனுமே ஆர்டர் மாத்தி கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா 1, 2 இருக்கும், அப்புறம் 9, 10 இருக்கும். இந்த 4 ரீல் மட்டும் டிஐ போகும். அது போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ரீல் அனுப்புவாங்க. இது ஆர்டர்லயே இருக்காது. அதே மாதிரி ரீரெக்கார்டிங்குமே சரி, சாங் ரெக்கார்டிங்குமே வந்து ஃபைனல் மிக்சிங் தான் வந்து தெரியும். பாத்தீங்கன்னா ஒரு இந்த டியூட் சாங்கு 2 சிங்கர் பாடுறாங்க அப்படின்னா 2 சிங்கருக்குமே வந்து சைமல்டேனியஸ்ல பாட மாட்டாங்க. ஒருத்தர் பாடிட்டு போயிருவாங்க, இன்னொருத்தவங்க பாடுவாங்க, கோரஸ் ஒருத்தவங்க பாடுவாங்க. அது என்ன பாட்டுன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடண்டா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப படம் வந்து எடிட் பண்ணி அதை வந்து டிஐ பண்ணி ரீரெக்கார்டிங் பண்ணி மாஸ்டரிங் காப்பின்னு ஒன்று வரும். மாஸ்டரிங் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து சென்சார் அனுப்புவாங்க. இதெல்லாம் மாஸ்டரிங் பண்ணதுக்கு பிறகு வந்த லீக் ஃபுட்டேஜ் இது. அப்படிங்கும் போது இதை வந்து அங்க டெக்னிக்கல் டீம்ல இருந்தா பண்றாங்க. நிறைய தகவல் சொல்றாங்க. அவங்க தரப்புல இருந்து நாலேஜ் இல்லாம போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. இது இன்னொரு வெர்ஷன் இருக்கு. இதுல எப்படின்னா படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ். 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பிச்சதே பார்க்கணும். இந்த படம் 2025 ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிக்கப்பட்ட படம். அக்டோபர் செப்டம்பர்லயே முடிக்கப்பட்ட படம். படத்தினுடைய மொத்த ஒர்க்குமே செப்டம்பர்ல முடிஞ்சிருச்சு. அவங்க தெளிவாக இந்த படம் வந்து ஜனவரி மாசம் வந்துன்னா பொங்கல் ஹாலிடேஸ் வருது, அது தொடர்ந்து அப்படி எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷனுக்கு இந்த படத்தை பயன்படுத்திக்கலாம்னு தான் பண்றாங்க. படம் ரிலீஸ் ஆகல. அப்ப இந்த படத்துக்கு ஆரம்பிக்கிறப்பயே ஓடிடி நிறுவனங்கள்ல அக்ரிமெண்ட் போட்டு பணம் வாங்கிட்டாங்க. எப்ப? போன வருஷம் மிடில்லே வாங்கிட்டாங்க. பல ஏரியாக்குள்ளும் போன வருஷம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தவங்களுக்கும் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 8-9 மாசம் ஆயிடுச்சு. இப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து பினான்ஸ் வாங்கித்தான் படத்துக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டாங்க. பினான்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டு போது, படம் ரிலீஸ் ஆகல, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அப்படி லாக் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது படம் டிலே ஆக என்னாச்சுன்னா, எலெக்ஷன் கழிச்சு இந்த படம் வந்ததுன்னா எங்களுக்கு வேண்டாம், இந்த அமௌண்ட்டுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சில டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க. நான் வந்து எலெக்ஷன் நேரத்தில் பரபரப்பாக வரும்,
அதனாலதான் அவங்களுக்கு 8 கோடி கொடுத்து வாங்கணும், 10 கோடி கொடுத்து வாங்கணும், இது எலெக்ஷன் கழிச்சு வர்ற மாதிரி இருந்ததுன்னா எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா ஓடிடி கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓடிடி போட்ட அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகி ரீஃபண்ட் பண்ற அளவுக்கு அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு இப்ப அதனால அதை என்ன பண்றாங்க, அதை டைவர்ட் பண்றதுக்காக அவங்க தரப்புல இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இப்ப என்னன்னா அவங்க தரப்புல லீக் பண்ணிட்டா அவங்களுக்கு இந்த சிக்கல்லாம் வராதுல்ல, நாங்க என்ன பண்ண முடியும், படம் லீக் ஆயிடுச்சு, அது ஒரு வெர்ஷன். அப்புறம் என்னன்னா எலெக்ஷன் நேரத்துல இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இப்ப வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் இந்த படத்தை பார்த்துட்டதாக தகவல்லாம் இருக்கு. அப்படிங்கும் போது இது அவங்க நாளைக்கு இல்லாம போயிருக்காதுங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பாவும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பிரச்சார படமா இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றது சென்சார் சைட்ல இருந்தோ இல்ல அடுத்த கட்ட சைட்ல இருந்தோ சொல்றது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சார படங்கள் வந்தது இல்லையா? எலெக்ஷன் டைம் நோக்கி குறிப்பிட்ட நடிகரோ குறிப்பிட்ட பொலிட்டீஷியனோட படமோ, ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் சினிமால இருக்காங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் தான், அதாவது நல்லா சக்சஸ்ஃபுல்லான ஆனவங்க குறிப்பிட்ட நபர்கள் தான். ஏன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் முன்னாடி நடந்திருக்கு. அது ஃபுல் பிக்சருமே வந்திருக்காது. இப்ப சாங்ல உதயசூரியனை காட்டுற மாதிரி எம்ஜிஆர் நடிப்பாரு, அப்புறம் அந்த ட்ரெஸ் கோட்ல அந்த மாதிரி கருப்பு சிவப்பு வெள்ளை இருக்கும், அந்த மாதிரி ஒரு டீகோடிங்கான ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஃபுல் பிக்சருமே அந்த மாதிரி இருக்காது. அதுவும் இவரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவருடைய கடைசி படம் என்னுடைய பொலிட்டிக்கல் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த படத்துலன்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த படத்துக்கு கூடுதலான ஒரு அட்டென்ஷன் இருக்கும், கூடுதலாக அந்த சென்சார்ல கவனிப்பாங்க. இதுல என்னன்னா இந்த படம் நீங்க பொலிட்டிக்கல் படம் தான், சென்சார்ல கை வைப்பாங்கன்னு தெரியும். நீங்க ஏன் அக்டோபர்ல முடிஞ்ச படத்தை டிசம்பர்ல நீங்க செப்டம்பர்ல முடிஞ்ச படத்தை எதுக்கு நீங்க டிசம்பர்ல போய் அப்ளை பண்றீங்க? சென்சார்ல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அடுத்த சென்சார்ல வேற அடுத்த இந்த ஃபைட்லாம் நீங்க செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே சென்சார். எப்ப சென்சார் வாங்கினாலும் எப்ப ரிலீஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் டேட்டா படங்களுக்கு சென்சார் இன்னும் கொஞ்சம் இழுத்து. ஆமா, அதை இவங்க என்னன்னா அசால்ட்டா என்ன பண்றாங்கன்னா டிசம்பர் 24 ஜனவரி 9 ரிசல்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு டிசம்பர் 24 இவங்க அப்ளை பண்றாங்க. 25 கிறிஸ்மஸ், 1ஆம் தேதி நியூ இயர், இடையில சாட்டர்டே சண்டேஸ். அதுவே நமக்கு நிறைய சந்தேகங்களை கிளப்புது. இவங்க இந்த படத்தை இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஒருவேளை படம் ரிலீஸ் ஆட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல. படத்தை வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தப்ப இந்த படம் இவருக்கு நெகட்டிவா வந்துருவோம், படத்தை பார்த்தவங்க எல்லாம் அப்படித்தான் வெளியிட்டு இருக்காங்க. படம் அவ்வளவு முக்க படம் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதிட்டு இருக்காங்க. அவரோட படம் ரிலீஸ் ஆனா நமக்கு பொலிட்டிக்கல் கேரியருக்கு செட்பேக் ஆயிரும்னு அவங்களே டிலே பண்ணாங்களா, அவங்களே வேணாங்கிற மாதிரி தள்ளி போட்டாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சந்தேகமா இருக்கு. இப்ப இந்த படத்தை நீங்க சென்சார் வாங்குறதா இருந்தா நீங்க செப்டம்பர்லயோ அக்டோபர்லயோ நவம்பர்லயோ எப்பயோ ஒரு மாசம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். படம் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. இப்ப ஏன் கரெக்டா இதுக்கு போய் நிக்கிறீங்க? அது கரெக்டா நீங்க கேட்டவுடனே இப்ப எப்பயுமே சென்சார் போர்டு ஒரு அட்டானமஸ் பாடி, ஜுடிஷியல் ஒரு அட்டானமஸ் பாடி. இது ரெண்டுக்குமே ஒரு சின்ன ஈகோ இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ரெண்டுக்கும் இவங்க ஆர்டர் உங்களுக்கு போட முடியாது, ஒரு சஜஷன் தான் கொடுக்க முடியாது. படத்தை ரிலீஸ் பண்ணலாமே பார்க்கலாமே சஜஷன் தான் கொடுக்கும், ஆர்டர் போட முடியாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கின படமே இல்லை. 94 ஆரம்பிக்கப்பட்ட படம் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம், ஆர்கே செல்வமணி டைரக்ட் பண்ண படம், ராம்கி நடிச்ச படம். அது கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு வந்துச்சு அந்த படம். இது என்னாச்சுன்னா இதே மாதிரி தான் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்புறம் அந்த ட்ரிபுனல் வந்துச்சு, அது போய் படம் பல இடங்கள்ல சுத்தி சிக்கல்ல வந்துச்சு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அதே மாதிரி பராசக்தி அதுவும் பண்ணாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 வருஷம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படம் சென்சார்ல கை வைப்பாங்கன்னு தெரிஞ்சே 5 வருஷம் அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதுலன்னு சொல்லிட்டு ரிவைசிங் கமிட்டியில போய் பார்த்து அதை படத்தை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுக்கு பொலிட்டிக்கல் சொல்லியிருக்க படத்துக்கு கண்டிப்பா சிக்கல் வரும், இடைஞ்சல் வரும், கை வைப்பாங்க, டிலே ஆகும் தெரிஞ்சே நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் கிட்டத்தட்ட அப்படிதானே சார். ஆமா, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவர் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தயவு செய்து ரிலீஸ் டேட் போட்டு நிக்காதீங்கன்றாங்க. அது ஒரு வாய்மொழி உத்தரவாய் சென்சார் போர்டுல இருக்கு. ஏன்னா நீங்க முந்தைய என்ன பண்ணணும்னா ஒரு தீபாவளிக்கு 6 படம் 7 படம், பொங்கலுக்கு 6 படம் 7 படம் வரப்போ ஒரே நாள்ல சென்சார் நிற்பாங்க. மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒரே நேரத்தை அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் படத்தை ஒரு நாள் 3 படம் பார்ப்பாங்களா? மெம்பரா இருக்கிறவங்க வேற வேற வேலையில இருப்பாங்க, வேற வேற போஸ்டிங்ல இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா லீவ் போட்டு படம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராதிங்க, ஒன்னும் முன்னாடியே வாங்கிருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப அது ஒரு வழிக்கு சரியான விஷயம் தான். அப்ப இந்த படத்தை இவர் முடிச்ச படத்தை ஏன் இவ்வளவு நாள் சென்சாருக்கு போகாம வச்சிருந்தாங்க? கடைசி நிமிஷத்துல ஏன் சென்சார் போனாங்க? சென்சார் போனா பிரச்சனை ஆகும் தெரியாதா? சரி, பிரச்சனை ஆன உடனே நீங்க ரிவைசிங் கமிட்டிக்கு போய் ரிவைசிங் கமிட்டில இருக்க சேர்மன் மெம்பர்ஸ் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அங்க வாங்குறத விட்டு டப்புன்னு கோர்ட்டுக்கு போறீங்க. அங்க இருந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது, ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டு போகுது, சுப்ரீம் கோர்ட் திருப்பி அனுப்புது, திருப்பி நீங்க ஹைகோர்ட்ல நாங்க வித்ட்ரால் பண்ணிக்கிறோம்ன்றீங்க. இதுக்கு நீங்க முதல்ல இங்கேயே பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாமே. இவங்க தரப்பில் நிறைய இது இருக்கு. இவங்களே படத்தை டிலே பண்ணாங்களாங்கிற சந்தேகமும் இப்ப வலுவா இருக்கு.
அப்படி சொல்ல போனா இப்ப ஏப்ரல் 30 அப்படின்ற வந்திருக்க ஒரு செய்தியுமே வந்து கன்ஃபார்ம் ஆக முடியாது. இல்ல இல்ல இப்ப வரைக்கும் நான் சொன்னேன், இப்ப வரைக்கும் இன்னும் சென்சார் சர்டிபிகேட்டே அவங்க வந்து கொடுக்கல. ஒன்னும் என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு என்ஓசி வேணும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு தகவல் சொல்றாங்க. அவங்க ஒன்னும் படம் பார்க்கணும், அவங்க ஒரு என்ஓசி கொடுக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு சர்டிபிகேட் கையில வந்த பிறகுதான் ரிலீஸ் டேட் போட முடியும். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது மே ஆகிடும்ன்றது மே ஒரு ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல அந்த 4th பிறகு பிளான் பண்ணுவாங்க. சார் முக்கியமா இதுல நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. இப்ப நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நானே வந்து அது ரொம்ப பத்திரப்படுத்தி தான் வைப்பேன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருக்கப்போ இத்தனை 1000 கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கும் போது அது அந்த மாதிரி மிஸ் ஆனதுக்கு, நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னதுதான் மிஸ் ஆனதுக்கு அந்த படக்குழு காரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறதுக்கு இப்ப 3 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் வந்து எடிட்டரோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. ஆமா, இன்னொருத்தர் 2 பேர் ஏதாவது சினிமா அந்த சம்பந்தப்பட்ட யூனிட் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான்றாங்க. அப்ப அவங்க நாலேஜ் இல்லாம எப்படி வரும்? இந்த இன்னொரு தகவல் என்னன்னா, கூடுதல் தகவல், அந்த படத்துல முக்கியமான ஒரு நபருக்காக ஒரு படம் வந்து ஒரு பென்டிரைவ்ல ஃபைனல் வெர்ஷன் வந்து கொடுத்தாங்க, அங்க இருந்து தான் லீக் ஆயிருக்குன்றாங்க. ஃபுல் பிக்சருமே வந்து சென்சார் போறதுக்கு முன்னாடி அதை கொடுத்துருக்காங்கன்றாங்க. எப்பயுமே நம்ம இந்த வாட்டர் மார்க் என்னன்னா, சென்சார் காப்பினா சிசி போட்டிருப்பாங்க, சென்சார் காப்பின்னு போட்டிருப்பாங்க, எடிட் வெர்ஷன்னா எடிட் வெர்ஷன் போட்டிருப்பாங்க, டிஐ வெர்ஷனா டிஐ வெர்ஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து எடிட் வெர்ஷன் தான் போட்டிருக்காங்க. அப்ப அங்க இருந்து தான் போயிருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப அங்க இருந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க தரப்புல இருந்து தான் போயிருக்கு படம். இந்த சம்பந்தப்பட்ட அந்த யூனிட்ல இருந்து தான் படம் போயிருக்க வெளியே வெளியாட்கள் இருந்து யாரும் வந்து பண்ணல. சில பேர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, இதுல வந்து படத்தை வந்து ஃபுல் படத்தையும் வந்து டிரைவ்ல வச்சிருந்தாங்க, கூகுள் டிரைவ்ல, அங்க இருந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. படம் இவங்க தரப்புல இருந்து தான் போயிருக்கு. அது யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சார் யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து இதோட கடைசி படம் அப்படின்னு சொன்னார்னா அவருக்குன்னு ஒரு ஃபேர்வெல் ஒன்று வைப்பாங்க. அதை வச்சு அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஆப்வியஸா ஜனநாயகன் கரெக்டான டைம்ல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்? இல்ல, இந்த படத்தை அநேகமாக அடுத்து படம் பண்ணுவாருன்னு தான் தோணுது. அப்படியா? ஆமா, கண்டிப்பாக. இந்த படத்தை காம்பன்சேட் பண்றதுக்கு பணம் கொடுத்தவங்க நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்களே. இப்ப வரைக்கும் கேவியனும் அந்த கேவியன் தரப்பும் விஜய் பேசவே இல்லைங்கிறாங்க. கேவியன் தரப்பு மிகப்பெரிய அப்செட்ல இருக்கிறாங்க. நான் வந்து என்ன பண்றதே தெரியாத நிலைமையா இருக்காங்க. இந்த எலெக்ஷன் இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக விஜய் வந்து கேவியனுக்காக ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ ஒருவேளை அவருக்கே தெரிஞ்சிருக்கானு தெரியல, இது கடைசி படமா அப்படிங்கறதுனால ஃபேர்வெல் வைக்காம இருந்திருக்காரு போல. இப்ப நம்ம இந்த ஆடியோ லான்ச்லயே பார்த்தோம், அவர் பெருசா எமோஷனல்லாம் இல்லை. அப்புறம் மமிதா பைஜு பேசின ஒரு விஷயமும் பார்த்தோம், அவங்க வந்து அடுத்த படம் பண்ண போறாரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இது படம் பண்ண வேணாம், பண்றதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல, கண்டினியூ பண்ணணும் தான் நினைச்சிருக்காரு. பண்றது மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகே. ஸோ ஆரம்பத்துல இருந்தே விஜய் வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டேங்கிறாருன்றது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையா இருக்கு. அது அவரோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், அவரோட ஃபேமிலி இஷ்யூவா இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த படத்துலயா இருக்கட்டும், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து டியூட்லாம் பண்ணாங்க, நிறைய நடிகர்கள் டியூட் பண்ணாங்க, சொன்னாங்க பார்க்காதீங்க, ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா விஜய் இதை குறித்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏன் அவர் தனித்தனியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா? பாலிடிக்ஸ் தனியா இதை தனியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு? நீங்க அப்படி வைக்கவே முடியாது. நீங்க பொலிட்டிக்கலா நீங்க இந்த படத்துல பொலிட்டிக்கல் பேசுறதுனால தான் இந்த படத்துக்கு சிக்கல். ஒரு நார்மல் கமர்ஷியல் படமா இருந்தா இந்த படத்துக்கு சிக்கல் வந்திருக்காது. அப்ப நீங்க பிரிச்சே பார்க்க கூடாது. உங்களை நம்பி படம் போட்டிருக்காங்க. சென்னை மட்டும் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, கனடா வாங்கியிருக்காங்க, அமெரிக்கா வாங்கியிருக்காரு, மலேசியா வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, உங்களை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கேவிஎன் நிறுவனங்கிற ஒரு கம்பெனி யாருக்குமே தெரியாது. விஜய் நடிக்கிற படம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்பி உங்களை நம்பி படம் போட்டுருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரப்ப நீங்க பேசணும்ல. அவங்களுக்கு குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா சொல்லணும், நான் பாத்துக்கிறேன், நான் அடுத்த படம் பண்ணி தரேன், எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, என்னை நம்பி தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி அந்த ரசிகர்கள் பெரிய ஏமாற்றம், அவங்களை நீங்க கவலைப்படாதீங்க நான் பண்ணுவோம் அப்படின்னு அந்த சொல்ல மாட்டேங்க. எதுவுமே அவர் வந்து அரசியல் வேற சினிமா வேறன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒன்றும் உறுதிப்படுத்தப்படாத அரசியல்வாதி தான். அவர் ஜெயிச்சா தான் அரசியல்வாதி, மக்கள் ஏத்துக்கிட்டா தான் அரசியல்வாதி, ஓட்டு போட்டா தான் அரசியல்வாதி. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஒரு கூட்டம் கூடுது, தேர்தலுக்கு முறைதான் தெரியும் அவர் இந்த கட்சியை ரன் பண்ணிட்டு போறாரா இல்ல ஃபுல்லா நடிக்க வர்றாரு. இது ஒரு பெரிய தவறான விஷயம். ஏன்னா அவரை நம்பி பணம் போட்டவங்களுக்கு சொல்ற எதுவும் பேசுறது இல்ல, அவரை பார்க்க என்கிட்ட இருந்த ரசிகர்களுக்கும் எதுவும் பேசுறது இல்லை அப்படிங்கிறது. இது வந்து சினிமா கூட ஓகே, அரசியலுக்கு இது பண்ண முடியல. அரசியலுக்கு நீங்க வந்ததுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் நீங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும், எல்லா பிரச்சனையும் கருத்து சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கும் போது இந்த குவாலிபிகேஷனே ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கான குவாலிபிகேஷனா இல்லையே. அப்ப இது மாத்திக்கிறாருங்கிறது தெரியல.
ஒரு சில தயாரிப்பாளர்கள் வந்து இந்த சம்பவத்தை பத்தி பேசும்போது என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, மத்த வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில ஒரு லாஸ் அப்படின்னும் போது அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் நாட்டம் காட்டுறாங்க. ஆனா சினிமால லாஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லைக் நீங்க சொன்ன மாதிரி இதை நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுல நடிச்ச நடிகர்களுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சினிமாவோட லாஸ் வந்து நிறைய பேருக்கு பெருசா தெரியறது கிடையாது. இல்ல, சினிமாவே வந்து ஆர்கனைஸ்டு ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேக்டரி வைக்கிறாரு, அவருக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு கவரிங் நகை வாங்கினா கூட 6 மாசம் கேரண்டி இருக்கு. ஒரு படம் எடுத்தீங்கன்னா கேரண்டி கிடையாது. நீங்க நான் ஒரு 10 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படத்துக்கு கேரண்டி இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு ஒண்ணு கிடையாது. ஒரு 10 கோடி ரூபா போட்டு நான் வந்து ஒரு சின்ன ஒரு வண்டி வாங்குறேன், ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி கட்டுறேன், ஒரு பெரிய லாரி வாங்குறேன், ஒரு பெரிய பஸ் வாங்குறேன்னா கூட அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். நீங்க 10 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிடிமானமுமே கிடையாது, இன்சூரன்ஸே கிடையாது. அப்ப இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரியாவே இருக்க மாட்டேங்குது. சரி, அங்க உள்ள இருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் வந்து அதாவது இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் அதை இருந்துக்கிட்டாங்கன்னா அதுவும் கிடையாது. பாத்தீங்கன்னா முதல்ல திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்திலேயே வந்து உங்களுக்கு 3-4 பிரிவாய்ப்புச்சு. இப்ப அந்த சங்கத்துல ஒருத்தர் ஒரே டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு, இன்னொருத்தர் அதே டைட்டில் வேற ஒரு சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. படம் பப்ளிசிட்டி வந்த பிறகு தெரியுது அந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன், அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போகுது. ஸ்டோரி ரிஜிஸ்ட்ரேஷனுமே அது மாதிரி தான் போகுது. திரைப்பட எழுத்தாளர் சங்கம்னு இருந்தாலும் கூட ப்ராப்பரா யாருமே எழுத்தாளர் சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்றது இல்லை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு படம் பாதி எடுத்து ரிலீஸ் பண்ண பிறகு என்னோட கதைன்னு போய் நிக்கிறாங்க. அப்ப போய் பவுண்டட் ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவங்கள்ட்டையுமே அந்த விழிப்புணர்வு இல்லையே, நம்ம ஒரு கதை பண்ணிட்டோம், படம் பண்ண போறோம், அந்த ஸ்டோரியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு அந்த இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இல்லையே. இப்ப அதை பாத்துக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாராவே இல்லாம இருக்கு ஆரம்பத்துல இருந்து. அப்ப அங்க இருக்க சரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதுவும் இல்லாட்டா கூட அங்க இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் சங்கங்கள் ஏதாவது பண்றாங்கன்னா அவங்களும் இப்ப வரைக்கும் அப்படியேதான் இருக்கிறாங்க. இப்ப தமிழ்ல தயாரிப்பாளர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அப்படின்றது அது உண்மைதானா சார்? ஆமா, இப்ப பெரிய நிறுவனங்கள் யாருமே படம் பண்றது இல்ல. சூப்பர் குட்டா இருக்கட்டும், ஏவிஎம் இருக்கட்டும், லட்சுமி மேக்கர்ஸ் இருக்கட்டும், பெரிய லிஸ்டே இருக்கு, யாருமே படம் பண்றது இல்ல. அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா வந்து நடிகர்கள் கையில போயிருச்சு. நடிகர்கள் கையில போய் என்ன ஆச்சுன்னா அவங்க தான் டிசைட் பண்றாங்க, டைரக்டர் டிசைட் பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய டைரக்டர் ஹீரோ ஒருத்தர் வந்து படம் இல்லாம இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொல்ற டைரக்டர் போடுங்கிறாரு, நான் கேட்கிற சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதனால அவருக்கு படம் இல்லை, கடைசியில் அவர் சொந்த படம் பண்ற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க நடிகர்களை வச்சுதான் பிக்ஸ் பண்றாங்க. நடிகர் முந்தையெல்லாம் நான் எம்ஜிஆர் காலத்தை எடுத்துட்டாலுமே எம்ஜிஆரே வந்து எம்ஜிஆருக்காக கதை பண்ணக்கூடிய ஒரு கதை இலாக்கா இருந்துச்சு, பாடல் எழுதுறதுக்கு ஒரு டீம் இருந்துச்சு, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து என்னைய முகத்தை பார்த்தா போதும், எனக்கு ஒரு 4 ஃபைட் வச்சா போதும், ஒரு பஞ்ச் டைலாக் வச்சா போதும், எனக்கு ஒரு மாஸ் சீன் வச்சா போதும், எனக்கு என் படம் ஓடிடும், எனக்கு நான் சொல்றவன் தான் டைரக்டர், நான் சொல்றவன் தான் ஹீரோயின்ங்கிற ஒரு இதுக்கு அவங்க சம்பளமும் அதிகமா கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, பணத்தையும் கொடுத்துட்டு தயாரிப்பாளர் அவங்கள்ட்ட போய் கை கட்டி நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால நிறைய பேர் சினிமா ப்ரொடக்ஷனவே நிப்பாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிப்பாட்டாங்க, ஃபினான்ஸையும் நிப்பாட்டாங்க. நிறைய பேர் ஃபினான்ஸ் கொடுத்துருந்தாங்க சினிமாக்கு, அவங்களுமே இதுல ஒரு கேரண்டி இல்லாம. ஏன்னா முந்திலாம் வந்து நெகட்டிவ் பிளட்ஜ் பண்ணி பணம் கொடுப்பாங்க சினிமாவில். சினிமா ஃபைனான்சிங் அப்படின்னா வீட்டு அடமானம் வைக்கிற மாதிரி. ஒரு படம் ஃபிலிம்ல பண்றப்ப என்ன ஆகும்னா, அந்த படத்தை கொண்டு போய் லேப்ல முதல்ல அக்ரிமெண்ட் போடுவாங்க, இந்த படத்துக்கான ஃபுல் நெகட்டிவ் நான் வாங்கி அங்கிருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி படத்தை ஷூட் பண்ணிட்டு வந்து நெகட்டிவ் தான் அங்க வந்து தான் ஸ்டாக் பண்ணுவாங்க, அங்கதான் ப்ராசஸ் நடக்கும், அங்கதான் எடிட்டிங் நடக்கும், எல்லாமே நடக்கும். அப்போ லேப் அக்ரிமெண்ட்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க இந்த படத்தை வந்து ஃபிலிம்ல இருக்கப்ப அந்த படத்தை வந்து சென்சாருக்கு போறப்ப லேப்ல இருந்து ஒரு என்ஓசி வேணும், இவர் தான் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர்னு. ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து ஒரு என்ஓசி வேணும், இவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்னு. வந்தாதான் சென்சாரே ஆகும். இன்னைக்கு அந்த சிஸ்டம்லாம் இருக்கு, இருந்தா கூட நீங்க லேப் கிடையாது, இன்னைக்கு எடிட் ஷூட்ல போயிடுச்சு. இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலே 4 கவுன்சில், ப்ரொடியூசர் கவுன்சில், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, அது 4 போயிடுச்சு. இப்போ அதுலயுமே குழப்பம். அப்போ பினான்சியர் என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து ஒரு இது இல்லாம இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களும் மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி படம் ஆரம்பிக்கிற தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய டைரக்டர் இவங்களுக்கு நம்பி ஒரு படம் பண்றப்ப அது சொல்ற ஒரு பட்ஜெட், ஆனா அது முடிக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் ஆகுது. அப்ப அது பெரிய லாஸ்ல போய் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. அதனால வந்து இப்போ ஏவிஎம் மாதிரி நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படம் பூஜை போடுற அன்னைக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 30 நாள் இந்த படத்தை முடிக்கிறோம், 40வது நாள் படத்தை ரிலீஸ் பண்றோம், இந்த படம் 100 நாள் ஓடும், இவ்வளவு லாபம் வருங்கிறத அங்கேயே கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னைக்கு எந்த கால்குலேஷனுமே போட முடியல அப்படிங்கறதுனால அவங்கலாம் படம் எடுக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. அது மாறினாதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ரொம்ப உண்மை. ஏன்னா சாதாரணமா நம்ம வியூவர்ஸ்மே கூட
படம் அப்படின்றத ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா பாக்குறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதுக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு நீங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருந்திருப்பீங்க. மேலும் அடுத்த இன்டர்வியூல உங்க கூட சந்திக்கிறேன். Until then, bye bye from Hiroshni.